தமிழகத்தில் நாளை மறுநாள் வெளியாக இருந்த இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியாகும் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த நவம்பர் மாதம் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இறந்த, இடம்பெயர்ந்த, இரட்டை பதிவுள்ளோர் பெயர் நீக்கப்பட்டு டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதைத் தொடர்ந்து விடுபட்டவர்கள் பெயர்களை சேர்க்க ஜனவரி 30ஆம் தேதி வரை அவகாசம் வழங்கப்பட்டது. அதன்படி வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவர்கள் மற்றும் 18 வயது நிரம்பியவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். முகவரி மாற்றம் செய்ய, ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் உள்ள பதிவுகளை திருத்தம் செய்ய, அடையாள அட்டை மாற்றம் செய்யவும் விண்ணப்பித்துள்ளனர். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் 17ஆம் தேதி வெளியிடப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது பிப்ரவரி 17ஆம் தேதியில் இருந்து பிப்ரவரி 23ஆம் தேதிக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் முரண்பாடுகள் ஏற்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள நபர்களின் பெயர்கள் வெளியிடப்பட்டது. முரண்பாடுகள் உள்ள வாக்காளர்கள் தற்போது ஆவணங்களை சமர்ப்பித்து வருகின்றனர். வாக்காளர்கள் ஆவணங்களை சமர்ப்பித்து வருவதால் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு ஒரு வாரம் தள்ளி போகிறது. இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் பிப்ரவரி 23ஆம் தேதி வெளியாகும். இவ்வாறு அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார்.